ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியல, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், எவ்ரி நோபல் ஒர்க் இஸ் அட் ஃபர்ஸ்ட் இம்பாசிபிள், தாமஸ் கார்லைல். அதாவது மிகச்சிறப்பான ஒவ்வொரு வேலையும் தொடக்கத்தில் முடியாததாக தான் தெரியும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற உங்களுடைய அட்டெம்ப்டில் நீங்கள் முயற்சி செய்யும்பொழுது இது நம்மளால் முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட சந்தேகம் வரலாம். அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லலாம். அதாவது உன்னால் இதை செய்ய முடியாது, இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா, ஏன் வீணாக முயற்சி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனால் எல்லா செயலும் எல்லா மிகச்சிறந்த செயல்களும் தொடக்கத்தில் முடியாது அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்களுடைய மனசே அப்படி சொன்னாலும் நீங்கள் அதை செய்யாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா மிகச்சிறப்பாக நிகழ்த்தப்பட்ட ஒவ்வொரு சாதனையும் தொடக்கத்தில் முடியாததாக தான் கருதப்பட்டது. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம இந்த கிராமர் லெசன்ஸில் டென்ஸை பற்றி ரெகுலராக பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? ஒவ்வொரு டென்ஸு அதோடைய டிஃப்ரெண்ட் யூசஸ் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன, இது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை யூசஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய பயன் என்ன, எந்த சூழ்நிலையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் தட் ஹேட் பிகான் அண்ட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் டுக் பிளேஸ் இன் த பாஸ்ட். அதாவது பாஸ்டில் கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்து அது கொஞ்ச காலம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் ஆரம்பிக்குது, அது தொடர்ந்து நடைபெறுது, இன்னொரு செயல் ஆரம்பிக்கிற வரைக்கும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பாஸ்ட் டென்ஸில் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு செயலோ நடக்க ஆரம்பித்து அது தொடர்ந்து நடைபெறும் இல்லைங்களா? அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். Varun and Vikram had been arguing with each other when their mom arrived. அதாவது அவங்க அம்மா வராங்க, அது ஒரு ஆக்ஷன், பாஸ்ட் டென்ஸில் நடக்கிற ஒரு ஆக்ஷன். அவங்க அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வருணும் விக்ரமும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? 2 பேருக்கு இடையில ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. பேச்சுவார்த்தை, சண்டை போடும்போது நம்ம ஆர்கியூ பண்ணுவோம் இல்லைங்களா, விவாதம் பண்ணுவோம்ல, வாதிடுவோம் இல்லைங்களா? அது மாதிரி வருணும் விக்ரமும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழியை சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா நின்ன பிறகு அந்த வாதம் முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த விவாதம் ஆரம்பிச்சிச்சு. அவங்க அம்மா சேர்ற வரைக்கும் அந்த விவாதம் கண்டினியூ ஆச்சு, வருணுக்கும் விக்ரமுக்கும். இப்போ உங்களுக்கு இது சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா சேர்றாங்க, அது ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா? அப்போ வருணும் விக்ரமும் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இன்னொரு ஆக்ஷன், பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்றது, அதாவது அவங்க அம்மா சேர்றாங்க அப்படின்றது ஒரு ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன், இந்த விவாதித்தல், ஆர்கியூ பண்ணுதல் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அவங்க அம்மா சேர்ற வரைக்கும் அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகுது பாஸ்ட் டென்ஸில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் அடுத்தது இந்த ஸ்லைடை. டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட். அதாவது
பாஸ்ட் டைமில் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம முதல்ல சொன்னது வந்து பாஸ்ட் டென்ஸில் இன்னொரு ஆக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பித்து அது தொடர்ந்து நடைபெறும். இந்த ரெண்டாவது ஆக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் நடைபெறும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸில், அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு செயல் ஆரம்பிக்கும், நடக்கிறதுக்கு அது வந்து நடந்து கொண்டே இருக்கும் கடந்த காலத்திலேயே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடந்த 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அவங்க வந்து எக்ஸாம் இருக்கும், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். கடந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கடந்த காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதை தான் நம்ம வந்து இதில் சொல்ல வரோம். பாருங்கள், இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிப்பதற்கு சில சிக்னல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த சென்டென்ஸில். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபார் 2 hours அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபார் 2 months அப்படின்னு சொல்லலாம், ஃபார் 2 years அப்படின்னு சொல்லலாம், ஆல் டே அப்படின்னு சொல்லலாம், சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2 மணி நேரமாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஆரம்பிக்கும், 2 மணி நேரமாக அந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும். இது பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சிட்ருக்கும். அதே மாதிரி ஃபார் 2 months அப்படின்னு சொல்லலாம், 2 மாதமாக அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அடுத்தது ஃபார் 2 years அப்படின்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து 2 yearsஆக கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்திருக்கும் பாஸ்ட் டென்ஸில். ஆல் டே அப்படின்னு சொல்லலாம், முழு நாளும் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்திருக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் காலையிலேருந்து ஒரு ஆக்ஷன் நடக்க ஆரம்பித்து அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும் கடந்த காலத்தில். இதெல்லாம் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிப்பதற்கான சிக்னல் வேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர், அது சென்டென்ஸ் அமைப்பு, அதை வாக்கிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சப்ஜெக்ட் இருக்கும், ப்ளஸ் ஹேட் இருக்கும், ப்ளஸ் பீன் இருக்கும், அடுத்தது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும், ப்ளஸ் ஐஎன்ஜி, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது டைம் ரெஃபரன்ஸ், அதாவது எந்த நேரத்தில் அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பாஸ்ட் டென்ஸில், அதை தான் நம்ம வந்து டைம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைம் ரெஃபரன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ ஹேட் பீன் ட்ராவலிங் ஃபார் 5 hours. அதாவது கடந்த காலத்தில் அவள் வந்து 5 மணி நேரம் தொடர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், ஹேட் அப்படின்றது ஆக்ஸிலரி வேர்ப், பீன் அப்படின்றதும் ஆக்ஸிலரி வேர்ப் தான். ட்ராவலிங் அப்படின்றது ட்ராவல் அப்படின்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்புடைய ஐஎன்ஜி ஃபார்மு, ட்ராவல் கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்குறோம். அடுத்தது ஃபார் 5 hours அப்படின்றது இங்கே டைம் ரெஃபரன்ஸ். ஷீ ஹேட் பீன் ட்ராவலிங் ஃபார் 5 hours. கடந்த காலத்தில் அவள் 5 மணி நேரமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நேர்மறை வாக்கியம் ஃபஸ்ட்டு பர்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நேர்மறை வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு பர்சன், அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு பர்சன், அதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் பாருங்கள். ஐ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday. அதாவது நேற்று நான் 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து ஐ இல்லைங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றதுக்காக ஹேட் பீன் பிளேயிங், ஹேட் பீன் ப்ளஸ் ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கணும் இல்லைங்களா. ஃபார் 2 hours எஸ்டர்டே, நேற்று நாங்கள் 2 மணி நேரமாக விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பர்சனில் ப்ளூரல் பன்மை சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும். வி தான் சப்ஜெக்ட், அதாவது ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு வி, நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வி ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours எஸ்டர்டே. நாங்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தோம். நேற்று நாங்கள் 2 மணி நேரம்
நேரம் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் நேர்மறை வாக்கியம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஸ்லைடு பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு பர்சன் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம் எப்படி இருக்கும் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சுனாக்கா, ஐ ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நேற்று நான் 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா, we had not been playing for 2 hours yesterday அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாங்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபஸ்ட்டு பர்சனில் சப்ஜெக்டாக வரும்பொழுது எப்படி நேர்மறை வாக்கியம் ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி எதிர்மறை வாக்கியம் ஃப்ரேம் பண்ணலாம்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதோடைய மீனிங்கும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். அடுத்தது பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் செகண்ட் பர்சன். அதாவது செகண்ட் பர்சனுக்கு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா, செகண்ட் பர்சன் சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா நேர்மறை வாக்கியம் அதாவது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இதில் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள். சிங்குலரில் யூ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நேற்று நீ 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்கிறோம். அதில் யூ அப்படின்றது இங்கே சிங்குலராக இருக்குது. அதுவே செகண்ட் பர்சன் யூவை நம்ம ப்ளூரலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதே யூவை தான் நம்ம போடுவோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், யூ ஹேட் பின் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நீங்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செகண்ட் பர்சனில் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் யூ தான் சப்ஜெக்டாக வரும். இதை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். நீ அப்படின்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் யூ தான். இப்போ நம்ம பார்த்தது நேர்மறை வாக்கியம் இல்லைங்களா செகண்ட் பர்சனில். அடுத்தது இந்த ஸ்லைடு பாருங்கள். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் செகண்ட் பர்சனுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியம் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் பாருங்கள். சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது யூ ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நீ நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை. அதாவது நேற்று நீ 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்தாலும் யூ ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நீங்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தேர்ட் பர்சன். அதாவது படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் நேர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்கலாம், இந்த தேர்ட் பர்சனில் சிங்குலர் சப்ஜெக்டாக வரும்பொழுது பாருங்கள் ஹீ ஷீ இட்டு வரும் இல்லைங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday அப்படின்னு சொல்லலாம். நேற்று அவன் 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும், ஷீ ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, அவள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுவே இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா எப்படி நம்ம இதை சொல்லுவோம், இட் ஹேட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நேற்று அது 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வரும்பொழுது நேர்மறை வாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள், அதுவே ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்டாக வரும்பொழுது எப்படி இந்த சென்டென்ஸ் இருக்கும், இந்த ஸ்லைடை பாருங்கள். they had been playing for 2 hours yesterday, அதாவது அவர்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். they had been playing for 2 hours yesterday. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலாம், அதாவது எதிர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதே மாதிரி தான் சிங்குலருக்கு ஹீ ஷீ இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா ஹீ ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday, நேற்று அவன் 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஷீ ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday அப்படின்னு சொல்லலாம். அவள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுனாக்கா இட் ஹேட் நாட் பீன் பிளேயிங் ஃபார் 2 hours yesterday அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அல்லது நேற்று அது 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரும்பொழுது அது நெகட்டிவில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுவே தேர்ட் பர்சன் ப்ளூரல் சப்ஜெக்டாக வரும்பொழுது எப்படி நம்ம அதை சொல்லலாம், இந்த ஸ்லைடை பாருங்கள். they had not been playing for 2 hours yesterday, அவர்கள் நேற்று 2 மணி நேரம் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு இந்த தேர்ட் பர்சன்
சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்டாக வரும்பொழுது நேர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்கலாம், எதிர்மறை வாக்கியம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் பார்க்குறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார் பாசிட்டிவ். ஹீ ஹேட் பீன் பிளேயிங் ஃபுட்பால் ஃபார் 2 hours. அவர் 2 மணி நேரம் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் 2 hours கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த சைல்டு ஹேட் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். அந்த குழந்தை காலையிலிருந்து படித்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஷீ ஹேட் பீன் டிராஃப்டிங் த பிளான் ஃபார் அ மீட்டிங் ஃபார் 2 hours. அவள் 2 மணி நேரமாக ஒரு சந்திப்பிற்கான திட்டத்தை வரைந்து கொண்டிருந்தாள். யாரோ ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக பிளான் 2 மணி நேரமாக போட்டுட்டு இருந்தா அப்படின்னு நம்ம இதில் சொல்ல வரோம். இது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நேர்மறை வாக்கியத்திற்கு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், ஐ ஹேட் பீன் பிளேயிங் மை ஃபேவரட் கேம். நான் எனக்கு பிடித்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, தே ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர். அவர்கள் கடந்த ஆண்டு முதல் இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த ஆண்டு முதல் இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்தார்கள் அப்படின்றத இந்த சென்டென்ஸில் நம்ம சொல்ல வரோம். அடுத்தது பாருங்கள், இந்த நேர்மறை வாக்கியமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட், யூ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட், ஹீ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட், ஷீ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட், இட் ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட், we had been playing cricket, you had been playing cricket, they had been playing cricket. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த had been, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எந்த மாற்றமுமே வராமல் ஒரே மாதிரி had been playingே வருது பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி தான் வரும். சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே மாதிரி ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பாசிட்டிவ். அடுத்தது பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ். எதிர்மறை வாக்கியம் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஹேட் நாட் பீன் பிளேயிங் வித் த பால். நான் ஒரு பந்துடன் விளையாடி கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறோம். யூ ஹேட் நாட் பீன் பிளேயிங் வித் த பால், ஹீ ஹேட் நாட் பீன் பிளேயிங் வித் த பால், ஷீ ஹேட் நாட் பீன் பிளேயிங் வித் த பால், இட் ஹேட் நாட் பீன் பிளேயிங் வித் த பால், we had not been playing with the ball, you had not been playing with the ball, they had not been playing with the ball. இதுதான் எதிர்மறை வாக்கியம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் சென்டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு எப்படி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். இந்த ஸ்லைடை, had I been playing cricket, நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேனா அப்படின்னு கேட்குறோம். அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இடைவெளியில் நடந்து கொண்டிருந்திருக்கும் அந்த ஆக்ஷன். நான் கடந்த காலத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தேனா அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது, had you been playing cricket, had he been playing cricket, had she been playing cricket, had it been playing cricket, had we been playing cricket, had you been playing cricket, had they been playing cricket. இந்த மாதிரி தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கணும். அதாவது கடந்த காலத்தில் நடக்க ஆரம்பித்து அந்த கடந்த காலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி, அந்த செயல், அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை குறிப்பதற்கு நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் இங்கிலீஷில் பேசணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.